சங்கீதம் 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். மனிதனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கலக்கங்கள், சமாதானமற்ற காரியங்கள், மனிதன் மேல் அநேக பாரங்கள் இதன் நிமித்தம் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவர் மீது நம் பாரத்தை வைத்து விடுகிற பொழுது அவர் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நாம் உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எத்தனை தீமையான காரியங்கள் மனிதனை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களை மன்னித்தவர். நோய்களை நம்மை விட்டு விலக்குகிறவர். நம் மீது இருக்கிற நம்முடைய பார சுமைகளை நீக்குகிறவர். அவர் ஒருவரே நமக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. ஆகவே நாம் எதற்கும் பயப்படாமல், கலங்காமல், திகைக்காமல் அவர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுகிற பொழுது அவர் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து நாம் அவருடைய ஆதரவோடு கூட நாம் நடப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.